ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் 12ல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கலான்னா பேஜ் நம்பர் 128ல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாலிபிலிட்டி. ஓகேவா, என்னென்ன ஃபேக்டர்ஸ் சாலிபிலிட்டி அஃபெக்ட் பண்ணுது? வாட்டர் சாலிபிலிட்டி, amount of solute dissolved in a given amount of solvent at particular temperature to form a homogeneous solution. This is called solubility. ஒரு சொல்யூட் எடுத்து சால்வெண்ட்டில் போடும்போது சொல்யூட் சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிட்டு சொல்யூஷனை மேக் பண்ணும். ஓகேவா, அப்போ அந்த சொல்யூட் எவ்வளவு, ஹவு மச் ஆஃப் த சொல்யூட், ஓகே, சாலிபிள் இன் சால்வெண்ட், எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் வந்து சால்வெண்ட்டில் சாலிபிளாக இருக்குங்கிறது தான் சாலிபிலிட்டி இல்லையா? சரி, இப்போ there are three main factors which govern the solubility of solute. ஓகேவா, சொல்யூட்டோட சாலிபிலிட்டியை எந்தெந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது? ஓகேவா, இப்போது சொல்யூட்டோட சாலிபிலிட்டி அப்படின்னா சொல்யூட் வந்து டிசால்வ் ஆனால் தான் சொல்யூஷன் கிடைக்கும். அப்போது சொல்யூட்டு சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிற ப்ராப்பர்ட்டி தான் நம்ம சாலிபிலிட்டி ஆஃப் சொல்யூட்னு சொல்கிறோம். There are three main factors which govern the solubility of solute. They are three types. பாருங்கள், த்ரீ ஃபேக்டர்ஸ் வந்து சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகிற சொல்யூட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகேவா, என்னென்ன ஃபேக்டர்ஸ் அப்படின்னா நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் நேச்சர் ஆஃப் த சால்வெண்ட். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் நேச்சர் ஆஃப் த சால்வெண்ட் எதை அஃபெக்ட் பண்ணுதுன்னா அஃபெக்ட் த சாலிபிலிட்டி ஆஃப் சொல்யூட். நெக்ஸ்ட் ஒன் டெம்பரேச்சர், தேர்ட் ஒன் ப்ரெஷர். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னா நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் நேச்சர் ஆஃப் த சால்வெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, நேச்சர் ஆஃப் த சொல்யூட் இப்போ பாருங்கள், நேச்சர் ஆஃப் த சால்வெண்ட், நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்ட் நேச்சர் ஆஃப் த சால்வெண்ட். இப்போ சொல்யூஷன் அப்படின்னாவே ரெண்டு காம்பனண்ட் இருக்குது, ஒன்று சொல்யூட் இன்னொன்று சால்வெண்ட். சொல்யூட்டு சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகி நமக்கு சாலிபிலிட்டி நடந்து சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும் இல்லையா? சரி, இப்போ பாருங்கள், வாட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இஸ் அ டிசால்விங் மீடியம் விச் இஸ் அ சால்வெண்ட். போல் வாட்டர் இஸ் அ யூனிவர்சல் சால்வெண்ட்டுன்னு படிச்சிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சொல்யூட்டை வந்து என்ன பண்ணும், இந்த வாட்டர் டிசால்வ் பண்ணும். வாட்டர் இஸ் ஆக்ட் as solvent. This is polar compound. Polar compound means it easily split into ions. Okay, water is act as polar compound which is solvent. So dissolved an enormous variety of substance. நிறைய சப்ஸ்டன்ஸை இது டிசால்வ் பண்ணி விட்டுடும். நிறைய சப்ஸ்டன்ஸை டிசால்வ் பண்ணுறதுக்கு இது சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஓகே, அயனிக் சால்வெண்ட்டாக, அயனிக் சொல்யூட்டாக இருக்கலாம். சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைடு எல்லாமே. ஸோ அந்த சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட் சொல்யூட் எடுத்து நம்ம போலார் சால்வெண்ட்டில் போட்டோம்னா என்னாகும், டிசால்வ் ஆகும். அதே மாதிரி கோவலன்ட் காம்பவுண்டு, ஹைட்ரஜன், H2, F2 அப்படிங்கிற போலார் சொல்யூட், NaCl, KCl, H2, F2 இந்த மாதிரி இருக்கிற போலார் சொல்யூட் எல்லாத்தையும் எடுத்து போலார் சால்வெண்ட்டுங்கிற வாட்டரில் டிசால்வ் பண்ணலாம். ஓகேவா, இந்த வாட்டர் எல்லாத்தையுமே டிசால்வ் பண்ணுமானா பண்ணாது. ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் கவனிங்க. இப்போ வீட்டில் என்ன பண்ணுங்கள், 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ 2 டம்ளரில் ஃபஸ்ட்டு டம்ளரில் என்ன பண்ணுங்கள், 2 டம்ளர் எடுத்துக்கோ. 2 டம்ளரில் ஃபஸ்ட்டு டம்ளரில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோ. ஓகே, வாட்டர் இஸ் ஆக்ட் as சால்வெண்ட், போலார் சால்வெண்ட்டை ஃபில் பண்ணிக்கோ. செகண்ட் டம்ளர்லேயும் வாட்டர், போலார் சால்வெண்ட்டை ஃபில் பண்ணிக்கோ. ஓகேவா, சால்வெண்ட்டை ரெண்டுலேயும் வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு டம்ளரில் என்ன பண்ணுறேன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல சால்ட்டு, சோடியம் குளோரைட், அது போலார் சொல்யூட்டு. இது ஈஸிலி ஸ்ப்ளிட் இன்டு அயான்ஸ். NaCl is split into Na plus and Cl minus ion. சோடியம் குளோரைடை எடுத்து போலார் சால்வெண்ட்டில் போடு. ஓகேவா, அந்த NaClல போடும்போது என்னாகும், NaCl எடுத்து போலார் சால்வெண்ட்டில் போடுறேன். போலார் சொல்யூட் எடுத்து போலார் சால்வெண்ட்டில் போட்டு என்ன பண்ணுற, கரைக்கிற. இப்போ ஒரு டம்ளர் வாட்டரில் சோடியம் குளோரைடுங்கிற சாதாரண சால்ட் எடுத்து போட்டு டிசால்வ் பண்ணுற, என்ன ஆகுது, டிசல்யூஷன் நடக்குது. ஸோ டிசல்யூஷன் இஸ் கேரிட் அவுட் டு ஃபார்ம் அ சொல்யூஷன். இங்கே சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் யூனிட்டி இருக்குது. என்ன ரீசன், இதுவும் போலார், சால்வெண்ட்டும் வாட்டரும் போலார் சால்வெண்ட், சொல்யூட்டும் போலார் சொல்யூட். போலார் சொல்யூட் டிசால்வ்ட் இன் போலார் சால்வெண்ட். ஓகேவா,
சரி, இப்போ நம்ம செகண்ட் டம்ளர் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த செகண்ட் டம்ளரை எடுத்துக்கோங்க. அந்த செகண்ட் டம்ளரில் வாட்டர் ஃபில் பண்ணியிருந்தோம். அதில் என்ன ஆட் பண்ணுறோம்? 2 drops ஆயில், ஃபேட்டுங்கிற நான் போலார் சொல்யூட்டை ஆட் பண்ணுறேன். வாட்டருங்கிற போலார் சால்வெண்ட்டில் ஃபேட் ஆர் ஆயில்னு சொல்கிற நான் போலார் சொல்யூட்டை ஆட் பண்ணுறேன். நீயே பாரு, ஒரு டம்ளரில் 2 drops ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அந்த எண்ணெய் வந்து தண்ணியில் வாட்டரில் டிசால்வ் ஆகுமா? ஆகாது, மிதந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா? பார்த்துருக்கீங்கல்ல, உங்களுக்கே தெரியும். தண்ணியில் நீங்கள் 2 drops ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்னாகாது? டிசால்வ் ஆகாது. ஏன் டிசால்வ் ஆகாது? காரணம் பார்த்திங்கன்னா, வாட்டர் இஸ் போலார் சால்வெண்ட், ஆயில் ஆர் ஃபேட் இஸ் நான் போலார் சொல்யூட். ஓகேவா? இது சால்வெண்ட் வந்து போலாராக இருக்குது, சொல்யூட் வந்து நான் போலார் சொல்யூட்டாக இருக்குது. ஸோ ஈஸியாக அந்த அளவுக்கு அயன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகாது. அப்போ என்ன ஆகுது? யூனிட்டி டிஃபர் ஆகுது. ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் டிஃபர் வருது. சால்வெண்ட் வந்து போலாராக இருக்குது, அதுவே வந்து பார்த்திங்கன்னா சொல்யூட் வந்து நான் போலாராக இருக்குது. அதனால் நான் போலார் சொல்யூட்டாக இருக்கிற ஆயில் வாட்டரில் டம்ளரில் இருக்கிற போலார் சால்வெண்ட் அப்படிங்கிற வாட்டரில் என்ன ஆகலை? டிசால்வ் ஆகலை. டிசல்யூஷன் நடக்கலை, சொல்யூஷன் ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால தான் நம்ம எடுத்துக்கிட்ட 2 டம்ளரில் ஃபஸ்ட்டு டம்ளரில் வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதில் சோடியம் குளோரைடுங்கிற சால்ட்டை போட்டோம், டிசால்வ் பண்ணோம், கரைஞ்சிருச்சு. அது கரையிறதுக்கு காரணம் என்னென்னா, ரெண்டுமே போலார் சொல்யூட்டுங்கிற சோடியம் குளோரைட் போலார் சால்வெண்ட்டுங்கிற வாட்டரில் டிசால்வ் ஆகுது. காரணம் ரெண்டுக்கு இன்பிட்வீன் யூனிட்டி, போத் ஆர் போலார் இன் நேச்சர். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று போலார், இன்னொன்று நான் போலார். செகண்ட் டம்ளரில் ஒன்று வாட்டருங்கிறது போலார் சால்வெண்ட், அதுவே ஃபேட் ஆர் ஆயிலுங்கிறது நான் போலார் சொல்யூட். ஸோ அதனால தான் நம்ம வாட்டரில் 2 drops ஆயில்ஸை விட்டு மிக்ஸ் பண்ண என்ன ஆகிறது இல்லை? மிக்ஸ் ஆகிறது இல்லை. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நம்ம தண்ணி எடுத்து தண்ணியில் 2 drops எண்ணெயை போட்டோம்னா டிசால்வ் ஆகாது, மிதக்கும்னு படிச்சிருக்கிறோம். என்ன ரீசன் அப்படின்னா, வாட்டர் வந்து போலார் சால்வெண்ட், ஆயில் ஆர் ஃபேட் இஸ் நான் போலார் சொல்யூட். அப்போ நான் போலார் சொல்யூட் நான் போலார் சால்வெண்ட்டில் நான் போலார் சொல்யூட் போலார் சால்வெண்ட்டுங்கிற வாட்டரில் சால்யூபிள் ஆகலை. இப்போ ரெண்டுக்கும் இன்பிட்வீனில், சொல்யூட்டுக்கும் சால்வெண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் யூனிட்டி இல்லாமல் போகுது. அதனால் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகலை. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டுமே போலாராக இருக்கணும். அப்போ போலார் சொல்யூட் இஸ் dissolved in polar solvent to form a solution. But non-polar solute does not dissolved in polar solvent water. So polar solute dissolved in polar solvent, dissolution carried out to form a solution. Polar solute is dissolved in polar solvent to form a solution. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் போலார் சால்வெண்ட். இப்போ மூணாவதாக ஒரு டம்ளர் எடுத்துக்கோ, அந்த டம்ளரில் ஈத்தர் எடுத்துக்கோ. ஓகேவா? ஈத்தர் அப்படிங்கிற சால்வெண்ட், நான் போலார் சால்வெண்ட்டை எடுத்துக்கிட்டேன். அடுத்து அதில் 2 drops ஆயிலை ஆட் பண்ணு. அப்போ என்ன ஆகுது? நான் போலார் சால்வெண்ட் ஈத்தரில் நான் போலார் சொல்யூட்டுங்கிற ஆயில் ஆர் ஃபேட் என்ன ஆகிடுது? டிசால்வ் ஆகிடுது. ஓகேவா? அப்போது நான் போலார் சொல்யூட் ஆயில் ஆர் ஃபேட் இஸ் டிசால்வ்ட் இன் நான் போலார் சால்வெண்ட் ஈத்தர். வாட்டர் கிடையாது, என்னது? ஈத்தர். அப்போ நான் போலார் சொல்யூட் dissolved in non-polar solvent, dissolution takes place to form a solution. அப்போ சொல்யூட்டும் சால்வெண்ட்டுக்கும் இன்பிட்வீனில் ஒரு யூனிட்டி இருக்குது. ரெண்டுமே இந்த இடத்துல நான் போலார். ஓகே, நான் போலார் சொல்யூட் ஈஸிலி டிசால்வ்ட் இன் நான் போலார் சால்வெண்ட். ஓகேவா? ஸோ நான் போலார்னால் ஈஸியாக என்ன ஆகாது? அந்தளவுக்கு அயன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகாது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? நான் போலார் சொல்யூட் இஸ் டிசால்வ்ட் இன் நான் போலார் solvent to form a solution. ஸோ பாருங்கள், நான் போலார் சொல்யூட் dissolved in நான் போலார் solvent, dissolution carried out to form a solution. அதுவே முன்னாடி என்ன பண்ணியிருந்தோம்? போலார் solute is dissolved in polar solvent to form a solution. அப்போது ஒரு சொல்யூஷன் ஃபார்ம் ஆகணும்னா எடுத்துக்கிற சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டுமே என்னவாக இருக்கணும்? சேம் நேச்சர் போலாராக இருக்கணும். ஒன்று ரெண்டுமே போலாராக இருக்கணும், இல்லை ரெண்டுமே நான் போலாராக இருக்கணும்.
அதுக்கு தான் சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் dissolves like dissolves like means polar solute dissolved in polar solvent to form a solution. Next, non-polar solute is easily dissolved in non-polar solvent to form a solution. Like dissolved like means சொல்யூஷனில் இருக்கிற ரெண்டுமே ஒன்று போலாராக இருக்கணும், சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டுமே போலாராக இருக்கணும், இல்லைனா ரெண்டுமே நான் போலாராக இருக்கணும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிடிஏ கொஷின். லைக் டிசால்வ்ஸ் லைக் அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. 2 மார்க் கொஷின், நல்லா தரவாக புரிஞ்சுக்கோங்க.